அவசரமா ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் தேவைப்படுது, கட்டின பணத்தை கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆளு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப திமிரா பேசியிருக்காங்க. இவங்கள்ட்ட பொருள் வாங்க வக்கலனா எதுக்கு பணம் கட்டுறீங்க நக்கலா பேசியிருக்கான் அவன். ராஜான் பேர் வச்சா பெரிய ராஜா நினைப்பான் உனக்கு. அவன் தர முடியாதுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கட்டண சீட்டு முடிஞ்சா தானே பொருளை கொடுக்க முடியும். அதுக்காக பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டோம். அது எங்க கடையோட பாலிசி. டேய், அவங்க பையனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கடா. அதுக்காக பணம் கேட்டா கொடுக்க வேண்டியதானே? அவங்க பணத்தை தானே வந்து கேக்குறாங்க. மீனா, இவங்கள மாதிரி நிறைய பேர் கடையில பணம் கட்டியிருக்காங்க. இப்ப நான் இவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்தா வரவங்க எல்லாம் அவசரம் கேட்டா நாங்க பணத்துக்கு எங்க போறது? இது பிசினஸ், பணம்லாம் தர முடியாது. நீ தர்றியா இல்ல அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். ஐயோ ரோகிணி, கொடுத்துடலாம். இல்லைன்னா தேவையில்லாம அப்பா கிட்ட வேற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணுவான். ஆஃப்டர் ஆல் 25,000 இதுக்கு போய் உனக்கு கூட்டு வந்தீங்களா? காலையில இருந்து 2 பொருள் தான் வித்துருக்கு, அதுவும் கார்ல தான் பே பண்ணாங்க. இதுல என்ன ஒரு 3000-4000 தான் இருக்கும். இந்த லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துரு. நீ போய் பணத்தை எடு. ஐயோ, அந்த பணத்தை தான் நாம எடுத்துட்டோமே. நீ லாக்கர்ல இருந்த பணத்தை காணோம். என்ன மனோஜ் சொல்ற? நல்லா பாத்தியா? அதுல தானே நாம வச்சோம் 3 லட்சம் ரூபாய். அதுல இருக்கும், போய் பாரு. நைட்ல நீங்க 2 பேர் தான் நீங்க தங்குறீங்க. லாக்கர்ல இருந்த பணம் எங்க? என்ன சார், எங்களை சந்தேகப்படுறீங்களா? அண்ணே, எங்களை திருடுங்கன்னு சொல்றீங்களா? என்ன எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. என்ன சொல்ற மனோஜ்? எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையா? ஆமா ரோகிணி, சும்மா வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியுது. எதுவுமே ரெக்கார்ட் ஆகாம இருக்கு. ஏய், அப்ப நீங்க தானே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க தானே படத்தை எடுத்தீங்க. எத்தனை நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான செமையான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையை பற்றி என்னென்னா, மற்றவன் நம்பிக்கையை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க ஒரு சில பேர். இந்த கூட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஏதோ வானத்துலேருந்து பிறந்து அப்படியே குச்சன்ற ஒரு மேதாவி நினைப்பு. அதுக்கு சம்மந்தமான ஒரு கதையை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நம்ம ராஜா மந்திரி கதை மூலமாக. ஒரு நாள் வந்து ராஜா வந்து ஒரு அபிஷியல் ட்ரிப்புவாக வந்து போயிட்டே இருந்தார். ஸோ அப்படி போகிறப்ப கூட எப்பவுமே அவரோட புத்திசாலி மந்திரியும் கூட்டிட்டு போகிறது வழக்கம் பார்த்திங்களா. அதனால் டே வாடா நம்ம 2 பேர் ஜாலியாக போயிட்டு வரலாம். அப்படி போகிறப்ப ஒரு அடர்ந்த காடு வழியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே அப்படியே காட்டு வழியாக போயிட்டே இருக்கிறப்ப ஒரே அலைச்சல், செம பசி வேற மன்னருக்கு. நம்ம ஆளு வந்து ஒரு பக்தர் வேறையா, அவர் உடனே வந்து ஜபம் பண்ண உட்காந்துட்டாரு. நம்ம ஆளு அப்படியே ராமா 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 ஜபம் பண்ணுகிறப்ப டே அக்பர்ல டே எனக்கு பசிக்குதுடா, நீ என்னடா ராபா ராபான்ற, நீ ராபா ராபான்னு சொல்கிறதால ஃபுட் எதுவும் வர போகிறதுலடா, நம்ம எஃபர்ட்டில் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அது எதுவும் கேட்காம நம்ம ஆள் வந்து ராபா ராபா ராமா ராமான்னு அப்படியே இருக்க மாதிரி எங்கே இவன் வரமாட்டான் போலக்கு. சரி நான் போய் அப்படியே தேடி பார்க்குறேன்ட்டு காண்டாகி போன மன்னர் கொஞ்சம் ரொம்ப தூரம் கொஞ்சம் போன உடனே ஒரு வீடு தெரிஞ்சோடனே அப்பாடா வீடு இருக்கடா அந்த காட்டில். அப்படி போனோடனே மன்னரை பார்த்தோன்னே வீட்டில் இருக்கலாம் ஒரே சந்தாச்சம் வாங்க பண்ணா. ஐயோ இந்த ஏழை வீட்டுக்கு நீங்கள் வந்து புண்ணியம் கட்டிக்கிட்டீங்க பண்ணா, இந்தாங்க பண்ணா சாப்பிடுங்க பண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வாடா பச்சையில் இருந்தால் நமக்கு நல்ல சோறு கிடச்சது. மன்னர் வெட்ட சரி இருந்தாலும் அவன் ஜபம் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்டு தான், அவனுக்கும் கொஞ்சம் சோறு எடுத்துகிட்டு போகணும் அப்படியே பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுருப்பேன். அந்த டைமில் வந்து அப்படியே வந்து சொல்லுவார், நீங்கள் பாரு ராபா ராபா எங்கே எனக்கு ஃபுட்டு கிடச்சிதா, நான் ஏதோ எஃபர்ட் போய் தேடி கண்டுபிடிச்சதால தான் நமக்கு வந்து இந்த சாப்பாடாச்சும் கிடச்சிது, இந்தா தின்னு அப்படின்றப்ப அப்படியே ஒரு லுக்கு விட்டு நம்ம மன்னரை பார்த்துட்டு நல்லா வெட்டுன்னு நம்ம மந்திரி வந்து இறங்கி சாப்பிட்டு முடிச்சு சொல்லுவார், மன்னா நீங்கள் இந்த நாட்டுக்கே மன்னர், உங்களையே சாப்பாட்டுக்காக நீங்கள் வந்து பக்கத்துக்கு வீட்டில் போய் கை அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆடாடா வந்து ஒரு சின்ன மந்திரி தான், நான் பாருங்க ராபா ராபா ராபான்னு சொன்னதால ராஜாவான நீங்களே வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு எதில் நம்பிக்கையோ அதில் முழுத்தா நம்ம இருந்துட்டு போயிட்டுட்டோம்பா நண்பா. இப்போ வந்து உனக்கு வந்து உன்னோட கோல் வந்து பக்தி மூலமாக அதான் நிறைவேறுமானா கான்ஃபிடென்ட்டாக அதையே பண்ணு. அதை வந்து ஒரு கைசிலை பச்சைக்கு வந்து நோண்டுவானுங்க, அதெல்லாம் கேட்காத. உன் நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும், புரியுதா?